ஜான்ஸை பற்றி ஒரு பார்ப்போம் என்று தான் உங்களுக்கு வந்த நான் എന്നിട്ട് എൻ്റെ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டபடியே அந்த டவ் ஜோன்ஸ் 30ல் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி, அதாவது US 30 டவ் ஜோன்ஸ் என்று சொல்லுவோம். இன்றைக்கி நான் வந்து இதை ஒருக்கா இந்த மந்த்லி அனாலிசிஸ், இந்த லாங் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கு வந்து மந்த்லி அனாலிசிஸ் நான் உங்களுக்கு இருக்கா நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால் இதில் ஒரு குட்டி கதை இருக்குது. நான் இது வந்து இந்த இடத்துல திரும்புமென்றதுக்கு என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இது சொல்லி, இந்த ட்ரேடிங் சொல்லி தந்தவர் சொன்னான் தானே. அப்போ அவர் இது ஒரு 2019, 20, 21 எல்லாம் நடந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இந்த டவ் ஜோன் வந்து இப்போ சரியாக ஏறும், ஆனால் எங்கே இறங்குதுன்ட்டு தெரியலையன்று. அப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த காலகட்ட பகுதியில் அவர் என்னோட காய்ச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்ட பகுதியில் என்னென்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த 28, 29க்கு ஒரு பெருசாக இறங்கிக்கில் வந்து எல்லோரும் இந்த கீழே இறங்க போகுது, 24க்கு கீழே போகுதுன்னு எனக்கு சொன்னவன். அப்போ நான் மட்டும் தான் விடாப்பிடியா நின்றேன். நான் என்னென்னு கேட்டேன், இந்த டவ் ஜோன்ஸ் வந்து மேலே வருமென்ட்டு சொல்லி. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 45, 44 கிட்ட வருமென்ட்டு. அப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்னு என்ன நடந்திருக்குதுன்ட்டு. இதை வந்து ப்ரைஸ் ரேஞ்சுன்ட்டு சொல்லுவோம். அப்போ இது மந்த்லி அனாலிசிஸில் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு சின்ன என்னது கோட்டை போட்டு எங்கே இந்த இது வந்து திரும்புதண்டு மட்டுக்கும் பாருங்க, சரியா? அப்போ நீங்கள் வந்து இந்த 23, 24 அவர் எனக்கு சொன்னது. அப்போ நான் இது வந்து கீழே இறங்கிக்கல, இதில் திரும்பி கீழே வரையக்கில் சொன்னவர் நல்லா இறங்க போகுதுண்டு. ஆனால் அது இறங்காது. ஏன்னு கேட்டால் இதில் வந்து என்னது உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சை போட்டுட்டு நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை இந்த இறங்குற இடத்துல வச்சிங்களேண்டா எங்கே மட்டுக்கும் போகுது, சரியா? எங்கே மட்டுக்கும் போகுது. விடத்தடியிலேருந்து இப்போ இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணது விடத்தில் இந்த ட்ரெண்ட் வந்து மேலே நோக்கி போக தொடங்கினது. அப்போ நீங்கள் அவடத்தில் வச்சிங்களேன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ரைட். அப்போ எங்கே மட்டுக்கும் போகுதுன்ட்டு பார்த்தீங்களா, சரி? அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேயாவது மாறுதா? கொஞ்சம் மேலே கீழே ஆடுமே ஒழிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே நிற்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், தயவு செய்து வந்து இந்த மெட்டாக்கள் சொல்லினன்றதுக்காக வந்து உங்களோட அனாலிசிஸை வந்து நீங்கள் ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க, சரியா? அப்போ இதுதான் உங்களோட அனாலிசிஸ். நாங்கள் ஏதோ ஒருக்கா இல்லாமல் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்கா நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து பார்ப்போமா. இதில் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால், இந்த ஃபிபனாச்சிலேயே வந்து எக்கச்சக்கமான ஃபிபனாச்சி பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து எதுலேயுமே பாவிக்கிறது இல்லை. ஆக வரும் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது, அதை மட்டும்தான் பாவிக்கிறது. இப்போ நாங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போவோம். சாரி, பற்றியல எனக்கு அது கூட எங்கே இருக்குதுன்ட்டு உண்மையாக தெரியாது. ஏன்னு கேட்டால் எனக்கு இதுகளில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு கேட்டால் நான் வந்து இந்த ஃபிபனாச்சியை கீறி போட்டு நான் எங்கே போகுது எங்கே வருதுன்ட்டு பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவேன். எனக்கு அதுக்கு வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு தேவையில்லாத வேலை, சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கள் கேண்டில் வந்து இதில் மாறுது, சரியா? அப்போ அது மட்டுக்கும் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இந்த ரைட் இந்த இடத்துல மாறுதில்ல கேண்டில், இந்த இடத்துல சேலஞ்சிங் வருது. அப்போ மாற்றிங்கன்னா எங்கே நடக்குது இந்த கேண்டில்லாம் நிறைய பேர் எனக்கு அந்த இதே மத கேண்டில் அல்லது ஃபாதர் கேண்டில் அல்லது சுப்ரீம் கேண்டில் அல்லது என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இது மந்த்லி கேண்டிலில் இந்த கேண்டில் வந்து தான் டிசைட் பண்ணுது எங்களுக்கு எந்த ட்ரெண்டுக்குள்ளே போகுதுன்ட்டு சொல்லி. அப்போ இந்த கேண்டில் தான் வந்து இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டி ஒரு உடைச்சி கொண்டு பெருசாக போகிறாரு இல்லையா கேண்டில். அப்போ இதைத்தான் இந்த கேண்டில்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கேண்டில் எங்கே முடியுது, இப்போ இந்த கேண்டில் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்களா, இப்போ அப் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்களா இவ்விடத்தெல்லாம் இருக்குது, சரியா? அப்போ என்ன நடக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த இடத்துக்குள்ளே இருக்கும். அப்போ நான் அவருக்கு சொன்னேன் என்று கேட்டால் கிட்டத்தட்ட இவ்விடத்தடிக்கு திரும்பி வரண்டான்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்களா போன மாதம் வந்து சட்டியை அந்த பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறேன். இதில் வச்சு கர்சரை வச்சு பார்த்தீங்களா திரும்பி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போயிருக்கிறேன். இவ்வளோ வந்து அந்த டவ் ஜோனில் இருக்கிறது. அப்போ இது வந்து கீழே ஒரு இறங்குமான்னு சொல்லி சொன்னால் இறங்கும். என்னென்னு கேட்டால் எங்களோட ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்றுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வேண்டும். சாரி, எங்களோட ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க வேணுமே இல்லையா? அப்போ எங்கே மட்டுக்கும் இறங்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள ஒருக்கா வந்துட்டு திருப்பி மேலே போவேன். அல்லது
ஒரே அடியாக மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம். ஆனால் இது வந்து இப்போ இதில் இறங்கி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் இறங்கிட்டு மேலே போகுது. ஆனால் இந்த ஒரு பின் கொஞ்சம் எங்களுக்கு வந்து இதில் வந்து லிக்விடிட்டி நிறைய இருக்குது இல்லையா, அந்த ஒரு மாதத்துக்கான லிக்விடிட்டி இருக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணுறேன் இது வந்து இது இந்த இடத்துக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி போட்டு எனக்கு போகும்னு சொல்லி. சரி, எங்கே மட்டுக்கும் வரும் இந்த கேண்டிலில் வந்து இதுதான் வந்து மாற்றுறதுக்கான கேண்டில் சாட்டிஸ்ஃபை பண்ண. அப்போ சும்மா வருமா, ஆடி பாடி தான் இங்கே வருவார். சரியா, வந்துட்டு தான் இனி அடுத்த இதுக்கு மேலே போகிறதுக்கு செல்லுவார். அப்போ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, எங்கே இந்த ட்ரெண்ட் வந்து இவ்வளோ நிலம் அப் ட்ரெண்டில் வந்தது. எந்த கேண்டில் இதை ட்ரெண்டை மாற்றி இருக்குது, இந்த கேண்டில். அப்போ இந்த கேண்டில்ண்ட முதலாவது இந்த பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்கிற சீக்ரெட், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா, இங்கே வருது அங்கே வருது அங்கே போகுது. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரா ட்ரேடிங்காக இருந்தாலும், அதாவது இன்ட்ரா டே ட்ரேடிங் செய்கிறாலும் வந்து ஒரே ஒருக்கா வந்து இந்த மந்த்லி கேண்டில் ஒருக்கா வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மற்றவை சொல்லுவேன் தானே, இன்ட்ரா டே ட்ரேடிங்குக்கு வந்து லாங் டேர்ம் அனாலிசிஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் ஒருக்கா நீங்கள் வந்து வீக்லி மந்த்லி அனாலிசிஸ் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, எங்கே போகுதுன்ட்டு பாருங்க. சரியா, அப்போ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து இந்த 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 வீக்லி அனாலிசிஸை பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. சரியா, என்னத்துக்குள்ள இந்த இந்த செவ்வகப்பட்டிக்கில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ எங்கேருந்து ஓடுறார், 2023 அக்டோபர்லேருந்து இந்த பட்டிக்கிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் விளங்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ பாருங்க இந்த கேண்டில் இருக்குது. அப்போ நான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து ட்ரெண்டை மாத்திர கேண்டில் ஒன்று இருக்கும். அப்போ இப்போ என்ன நடக்குது, 2வது கேண்டில் மேலே போயிருக்கிறார். சரியா, வீக்லி அனாலிசிஸ். 3வது கேண்டில் வந்து என்ன நடந்திருக்குது, கீழே வார. சரியா, அப்போ அடுத்தது வந்து நீங்கள் டே ட்ரேடிங்குக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு டே ட்ரேடிங்கில் சொல்லுவேன். பார்த்தீங்களா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இந்த செவ்வாய் பட்டிக்குள்ளேயே இருக்குதா, இருக்குதானே. அப்போ என்ன நீங்கள் இப்போ இந்த டே ட்ரேடிங்கை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன கண்டுபிடிப்பியல், இந்த டே ட்ரேடிங்கில் வச்சு நீங்கள் என்ன செய்வீங்களோட இதை வந்து கன்சாலிடேஷன் பீரியட்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரியா, அதாவது மேலே போகுது ஆனால் இந்த பட்டிக்குள்ளே தான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் சைட் வேல மூவ் பண்ணிக்கணும். இதைத்தானே சொல்லுவீங்கன்னா, இந்த கன்சாலிடேஷன் பீரியட் சைட் வேல மூவ் பண்ணுது, 70% மேலே போகுது, 30% கீழே வருதுன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் சொல்லி கொண்டிருப்பினோம். உங்களுக்கு கணக்கெல்லாம் தேவையில்லை, மெட்டாக்கள் என்ன கதைக்கின மாட்டாது தேவையில்லை. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ட்ரேடிங்கை எடுக்க பாருங்க. இப்போ எலியட் வேவ் இருக்குது, நான் சொன்னேன் இதில் இருக்கிற நிறைய டூல்ஸை வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது, இது என்னத்துக்கு எல்லாம் இருக்குதுன்னு உண்மையாக தெரியாது எனக்கு. அப்போ நான் வந்து என்ன இப்போ இது வந்து இந்த ட்ரேடிங்கை வந்து பிழை என்று சொல்லி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் நான் காசு உழைக்கிறேன் தானே. அப்போ உங்களுக்கு என்னென்று அந்த காசு வருது. அடுத்தது வந்து இப்போ அவ சேலஞ்ச் பண்ணி உங்களை சொல்லலாம், அப்போ காசை காட்டு, அதை எனக்கு தேவையில்லை, அந்த அவைகளுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நான் வந்து என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து, அதாவது பெண்கள் எப்போவுமே வந்து வீராப்போட இருக்க வேணும். அப்போ அந்த வீட்டில் இருந்து நீங்கள் வந்து சும்மா அந்த யூடியூப் அதுகளுக்குள்ள வந்து நீங்கள் செய்கிற நேரம் வந்து இந்த மாதிரி சேனல்களை வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் அதில் வந்து நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு யூடியூப்பை விட பல மடங்கு காசு கிடைக்கும். விளங்குதா உங்களுக்கு வந்து. இப்போ யூடியூப்லாம் நீங்கள் எவ்வளோ கான்டென்ட் போட்டு நீங்கள் அவைட்ட அந்த ஆண் மக்கள் எல்லாம் உங்களை சும்மா விடுவீனம்மா, அவையில் எல்லாரும் உங்களை போட்டு எவ்வளோத்துக்கு கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தி போட்டு விடுவீனம். அப்போ நீங்கள் இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இலகுவா ட்ரேடிங்கை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, இதுக்கு கணக்கை வந்து படிக்க வேணுமென்ற ஒரு அவசியம் இல்லை. இந்த பார்த்தீங்களா 2 கோட்டுக்குள்ளே தான் எங்களோட இது இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் வந்து இதில் வந்து போட்டு நான் உங்களுக்கு முதலே நான் இதெல்லாம் போட்டு வச்சுருந்துட்டேன். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து மந்த்லி அனாலிசிஸ். சரி, இந்த மந்த்லி அனாலிசிஸில் எனக்கு இதில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டார், இங்கே இதில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டார். அப்போ எனக்கு இனி எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் வேணும். அப்போ இடத்துல வந்து என்னென்னா ஃபிபனாச்சியில் 0.5. அப்போ இவர் அப் ட்ரெண்ட் ஆண்டு கேட்டிங்கள்டா, இன்னும் அப் ட்ரெண்ட் தான், இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் வேறே இல்லை. அப்போ இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆவாருன்னு சொல்லி சொன்னால் இது டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. டவ் ஜோன் வந்து கீழே வராது. அப்போ எங்கே இருக்கும் இந்த 0.5 0.6 கிடையில் வந்துட்டு அவர் திரும்பி போவார். அப்போ எனக்கு நான் ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொன்ன எம் வடிவு, பி வடிவு, ஏ வடிவுன்ற ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் தானே. அப்போ நீங்கள் இப்போ இதில் இப்படி ஆடி பாடி வரையக்கில் கூட கீழே வருமாண்டு கேட்டிங்களாண்டா கீழே கடைசி மட்டுக்கும் வராது. அப்போ எங்கே வரும், அப்போ இதில் வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களா, இப்போ ஆடி பாடி வரையில அப்போ ஆடி பாடி வரையக்கில் கூட எங்கேயோ இடத்துல தான் அடிப்பேன். சரி, அப்போ இடத்துல அடிக்கல எங்கே மட்டுக்கும் போவார், திருப்பி வந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம்
சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இவ்வளவு தான் இதில் இருக்குதே ஒழிய பெரிய இதில் வந்து ஒரு பூரிப்பான விஷயங்கள் இல்லை. தயவு செய்து வந்து இந்த 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 ட்ரேடிங்கில் வந்து கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணுங்கோ. இந்த யூடியூப் அதுகளை விட்டுட்டு அதுகளில் வந்து அதில் அப்படி யூடியூப் அதில் போய் படிக்க போகிறீங்களாண்டா படியுங்கோ. இந்த மாதிரி பல பேருக்கு வந்து இலவா சொல்லிக் கொடுக்க முடியுமாட்டா சொல்லிக் கொடுங்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக இந்த எனக்கு கொஞ்சம் வேதனையான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த தமிழ் அதுவும் இலங்கை தமிழ் ஆண்கள் வந்து கொஞ்சம் பகுத்தறிவோடு நடக்கிறது கிடையாது. நான் எல்லாரையும் சொல்ல வரையில் பல பேரை வந்து சொல்கிறேன். என்னடா சில பேர் நல்லா இருக்கணும், பல பேர் வந்து பகுத்தறிவோடு நடக்கிறது கிடையாது. அது வந்து ஒன்று வந்து அவைண்ட அம்மா அப்பால பிள்ளை, அதிலே முக்கியமாக வந்து தாயின்ற பிள்ளையாக இருக்கும். என்னென்னு கேட்டால் தாய்க்கு வந்து அடித்து வளர்க்க தெரியாது. ரெண்டாவது வந்து அவையலண்ட இயலாமை, பெண்கள் வந்து முன்னுக்கு வரினம், ஆண்கள் தங்களால் இயலாமல் இருக்குதே என்ற ஒரு இயலாமை. சரியா? அப்போ நீங்கள் வந்து தயவு செய்து இந்த பெண்கள் இதுகளை விட்டுட்டு நீங்கள் வந்து முக்கியமாக இது என்ன மாதிரி நீங்கள் வந்து ஆண்களுக்கு வந்து நீங்கள் முகம் கொடுக்காமல், நீங்கள் யூடியூப்பில் முகம் கொடுக்காமல் நீங்கள் உங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்குதோ அவ்வளோத்துக்கு நல்லதாக செய்யுங்க. சரியா? நன்றி, வணக்கம். இதை நான் கொஞ்சம் அவசரமாக போட்டதாலே என்னால் கணக்க போட முடியலை. நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் எடுங்கோ. சரியா? டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் நல்லா செய்கிற ஒரு இது, ஆனால் கொஞ்சம் மேனிப்புலேஷன் கூடவும் இருக்கும். ஓகே, நன்றி.